ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 21/7/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து தொடர்ந்து ஒரே கேள்வி, ஒரே சந்தேகம் த்ரூ ஃபோன் காலில் வந்துட்டுருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கா இந்த டவுட்டுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு பதிலாக நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கு காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோன்னா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் நீட் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், சப்மிட் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணும்போது நீட் ரிசல்ட் வரல, அதன் பிறகு தான் நீட் ரிசல்ட் வந்தது. இப்போது என்னோட ஸ்கோர் கார்டை நான் எப்படி அப்லோட் பண்ணுறது, எஸ்பெஷலி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நான் நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணணுமா, இல்லை அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான விடை தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணல, என்ன மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக செய்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய பேராதரவுடன் மாணவர்கள் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, டீம்டு சீட்டு, ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் சீட்டு, அதே போல் பாண்டிச்சேரி உட்பட மற்ற மாநிலங்கள்லேயும் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சார் நீட் ஸ்கோர் கார்டை நான் எப்போ டவுன்லோட் பண்ணணும், இல்லை நான் மறந்துட்டேன்னா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் அப்ளை பண்ணிட்டேன், இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணேன், அப்போவும் எனக்கு நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ண சொல்லலை, இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்னுடைய அப்லோடட் பிடிஎஃப் ஃபைல் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சு. சரி, இப்போது நான் நீட் ஸ்கோர் கார்டை நான் அப்லோட் பண்ணல, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமா? இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 2025 தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய நலனுக்காகவும் கடைசி நேரத்தில் அறிபறியில் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிசல்ட்டுக்கு முன்பே, அதாவது நீட் எக்ஸாம் முடிந்து ஒரு வார காலத்துக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ரிசல்ட் வந்திருக்காது, மாணவர்களிடம் அட்மிட் கார்டு மட்டும்தான் இருக்கும், ஸ்கோர் கார்டு இருக்காது. ஓகேங்களா? இப்போது நீட் ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணணுமா அப்படின்றதுக்கான விடை என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட நீட் அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அதாவது நீட் அட்மிட் கார்டை எல்லாரும் கம்பல்சரியாக, இந்த ஸ்டார் போட்டதெல்லாம் கம்பல்சரின்னு அர்த்தம். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் உங்களுடைய நீட் அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய நீட் அட்மிட் கார்டில் என்னவெல்லாம் இருக்கும், மாணவர்களுடைய நீட் ரோல் நம்பர் இருக்கும். கரெக்டுங்களா? அதன் பிறகு மாணவர்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இந்த தகவல் போதுமானது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ரோல் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் இதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு என்டிஏ ரிசல்ட் டிக்ளேர் பண்ண உடனேயே அனைத்து மாநிலங்களில் உள்ள மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டுக்கும், நாட் ஓன்லி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்பட எல்லா மாநிலங்களில் இருக்கிற கவுன்சிலிங் போர்டுக்கு நீட் ஸ்கோர் கார்டை பிடிஎஃபாக மெயில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களுடைய விவரங்களும் அனுப்பப்படும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க வேணால் ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைங்களா? அப்ராடில் இருக்கிற என்ஆர்ஐ கேண்டிடேட் வரலாம், இல்லை தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருந்து அந்த மாணவர் வேறொரு மாநிலத்தில் இப்போதைக்கு அவர் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஆர் எக்ஸாம் சென்டர் அங்கே அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம்.
ஸோ அந்த மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுடைய விவரமும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரிசல்ட் வந்த மறுதினமே அவர்களுக்கு சென்றிருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த நீட் அட்மிட் கார்டை வச்சுட்டு, அதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன, உங்களுடைய கேட்டகரி ரேங்க் என்ன, அதாவது என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த கேட்டகரி ரேங்க் என்ன, உங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன, ஃபிசிக்ஸ் பர்சன்டைல் என்ன, கெமிஸ்ட்ரி பர்சன்டைல் என்ன, பயாலஜி பர்சன்டைல் என்ன, உங்களுடைய நேமு, உங்களுடைய பார் கோடு, உங்களுடைய கியூஆர் கோடு, இது எல்லாத்தையும் வச்சு வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ மாணவர்கள் இதற்காக பதட்டப்பட தேவையில்லை. நம்ம ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணலையே, அதுக்கான வாய்ப்பு வருமா, இல்லை நான் திரும்ப பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். கடந்த ஆண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நேரடியாகவே மாணவர்களுடைய விவரங்களை இன்க்ளூடிங் நீட் ஸ்கோர் கார்டு, ஓகேங்களா, என்ன பண்ணிக்குவாங்கன்னா என்டிஏலேருந்து வாங்கிக்குவாங்க. என்டிஏ கொடுக்குற தகவல் 100% ஜெனியூனாக இருக்கும். மாணவர்களிடமிருந்து வருவது கூட ஏதாவது தவறுதல் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் அந்த தகவலை எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? கடந்த ஆண்டு மாணவர்களை நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ண சொல்லவில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ண சொல்லி இந்த ஆண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வரும் பட்சத்தில், ஓகேங்களா, வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வரும் பட்சத்தில் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த நோட்டிஃபிகேஷனை போஸ்ட் பண்ணிடுவோம். எப்படி அப்லோட் பண்ணணும், அதாவது அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவோம். இதுவரைக்கும் அதை பற்றின அறிவிப்பில்லை. கடந்த ஆண்டமும், அதாவது 2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் யாரும் என்ன பண்ணல, ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன், ஏன்னா இப்போது வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ண கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட் ஆகட்டும், அந்த மாணவர்களெல்லாம் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டை சிஎம்சி வெள்ளூர் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணணும். மறந்துடாமல் அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோடிங் ப்ராசஸ், நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர்லேருந்து ஏதாவது மெயில் வந்திருக்குதான்னு பாருங்கள். மெயில் வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டையும் ரெஜிஸ்டர் தபாலில், அதே போல் ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் டு த ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்கள் அந்த மெயிலை எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மெயில் வந்திருந்தால் அதையும் நீங்கள் மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதே போல் அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டு ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற மாதிரி சிஎம்சி வெள்ளூர் 20%க்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.